யாரும்மா இவங்கலாம்? என்ன எதுக்கு கடத்த பாக்குறாங்க? இப்ப அத பத்தில பேச நேரம் இல்ல. ஆஸ்பத்திரி போகணும். அவ வழியில துடிச்சிட்டு இருக்கா. வா மாமா, நான் மண்டபத்துக்கு போலான்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க மறுபடியும் ஹாஸ்பிடல் போலான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்றேன். ஆம்புலன்ஸ் வந்தா அவங்க பாத்துப்பாங்க. ஏய், உன்னால ஆஸ்பத்திரி வர முடியுமா முடியாதா? நான் வர மாட்டேன் மாமா. அப்ப இங்கேயே இரு. நான் ஆஸ்பத்திரி போறேன். மாமா, மாமா நில்லுங்க. மாமா, மாமா சொன்னா கேளுங்க. அப்ப ஒரு 10 நிமிஷம் பொறுத்துக்கோ, போயிடலாம். மாமா, வண்டியை நிறுத்து, வண்டியை நிறுத்து. இங்கதான் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஏமா, எங்களுக்கு யாருமா ஃபோன் பண்ணது? நான் தான். அங்க ஆட்டோக்காரங்க ஒருத்தவங்க அடிபட்டு கிடக்குறாங்க. யோ, ஸ்ட்ரெச்சர் எடுத்து வாங்கயா. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருந்தா அவளையும் இந்த ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அனுப்பியிருக்கலாம். ச்சே, தேவையில்லாம எதுக்கு இவர் கூட போனாரு? கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்சம் பொறுத்துக்கோ. போதும் நேத்தனா, போதும். அம்மா, நீ சாப்பிட்டியா? யாரு போன் பண்றாங்க? சேது மாமா தான் ஃபோன் பண்றாங்க மாச்சி. மாமனா மாமே? என்னத்த மாமே? உங்க அக்கா வேணான்ட்டு இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்ட போயிருக்கேன். அவன் உனக்கு மாமனா? ஃபோனை அட்டென்ட் பண்ணவா மாச்சி? ஒன்னும் தேவையில்லை. அம்மா, ஏதாவது அவசரமா இருக்க போதுமா? என்னத்த அவசரம் இருக்க போகுது? ஏதாவது பேசி கல்யாணத்துல வந்து அச்சதை போடுன்னு சொல்றதுக்கு போன் பண்ணியிருப்பான். அதானே? எனக்கு பிடிக்காத கல்யாணத்துல நான் போய் நிப்பேனாக்கும். அங்க பாட்டுக்கு எனக்கு என்ன வந்துட்டு? ஏதா மறுபடியும் ஃபோன் பண்ணா நான் பேச வேண்டியதானே? கல்யாணத்துக்கு தாண்டா கூப்பிடுறியா? என்ன அங்க போய் நிக்க சொல்றியாக்கு? அந்த கல்யாணம் பிடிக்காம தானே நானே இந்த வீட்டுல வந்து உக்காந்துருக்கேன். இவங்கிட்ட என்னத்த பேசுறது? இல்லத்தா, திரும்ப அடிச்சிருக்காரு, அதான் சொல்றேன். சரி, குடு போன. ஹலோ, என்னப்பா புது மாப்பிள்ள? இப்ப எதுக்கு மறுபடி போன் பண்ணிட்டு இருக்க? உன் கல்யாணத்துக்கு கூப்பிடுறதுக்கு போன் பண்ணியா? என்னடா அப்பத்தான்னுகிட்டு நீ பதறிக்கிட்டு பேசினா மட்டும் நான் உன் கல்யாணத்துல வந்து நின்றுவனாக்கு. ஐயோ அப்பதா, நான் சொல்றத கொஞ்சம் கேள. என்ன தமிழ்ச்செல்வி? ஆத்தாடி ஆத்த, அப்படியே தமிழ்ச்செல்வியோட பாசத்தை கொட்டுறேன் பாரு. அதே அவ வேண்டான்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒருத்தி கழுத்துல தாலி கட்ட போறல்ல, அப்புறம் என்ன தமிழ்ச்செல்வின்னுக்கிட்டே? அப்பதா, தமிழ்ச்செல்விக்கு இடுப்பு வலி வந்துருச்சு. அவ கீழே விழுந்துட்டா. ஐயோ, நான் யதார்த்தமா பார்த்தப்ப அவ இடுப்பு வலியோட துடிச்சிட்டு இருந்தா. ஐயோ, நான் அவளை ஆஸ்பத்திரி கூட்டி போயிட்டு இருக்கேன். எல்லாரும் உடனே புறப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்துருங்க. அத சொல்லதே போன் பண்ணேன். என்னடா சொல்ற? இப்பதானடா வீட்ல இருந்து கிளம்பி போனா. அதெல்லாம் இப்ப சொல்றதுக்கு நேரம் இல்ல. இங்க பாரு, நான் ஆஸ்பத்திரி கூட்டி போயிட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் புறப்பட்டு வாடிப்படி ஆஸ்பத்திரிக்கு வந்துருங்க. சரி சரி சரி. என்னாச்சு? என்ன சொல்றாரு? தமிழ்ச்செல்விக்கு இடுப்போலி வந்துருச்சாம்டா. நம்ம எல்லாரும் புறப்பட்டு வாடிப்பட்டி ஆஸ்பத்திரிக்கு வர சொல்றான்டா. இதுக்கு தானே சொன்னேன், நேர மாசத்துல கிளம்பி போகாதடி, வீட்டுல இருடின்னு.
என் பேச்ச எவ கேக்குறாளுங்க? ஐயோ சீக்கிரம் கிளம்புங்க, ஆஸ்பத்திரிக்கு போலாம். கிளம்புங்க இருங்க நான் போய் வண்டி பிடிச்சிட்டு வாடி. இருக்கேன். இருங்க சத்திருங்க. போங்க போங்க. ஏய் பெரிய மந்த காரி. வாங்க வாங்க வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கு ஆ, சார். சரி போங்க. வாங்க அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அண்ணன் தான் ஆஹா. எங்களை முன்னாடியே வர சொல்லிட்டாரு. அவங்க பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. வாங்க. ஓ அப்பவே வந்துட்டாங்களா? ஆமா உங்க வீட்டுக்காரங்க அவங்க பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. மா என்னமோ இன்னைக்கு நினைச்சது நடக்க போகுதாம். ரெண்டும் ஓவரா சீன் போடுதுங்க. தாங்க முடியலமா, கடுப்பா நீ இருக்கு. ஒன்னும் கவலைப்படாதடி. என்னமோ இந்த கல்யாணம் நடக்க போற மாதிரி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு பாத்துட்டு இருக்காளுங்க. நான் அனுப்புன ஆளுங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல ஐஸ்வர்யாவை கடத்திட்டோன்னு சொல்ல போறாங்க. அதுக்கப்புறம் ஆத்தாளுக்கும் மகளுக்கும் நெஞ்சே நின்னு போகுதா இல்லையான்னு பாரு. மச்சான் ஆ, என்ன மாப்ள? என்ன மச்சான் அது? இன்னும் ஐஸ்வர்யாவும் சேதுவும் மண்டபத்துக்கு வராம இருக்காங்க. ஐஸ்வர்யாவுக்கு ரொம்ப நேரமா போன் அடிச்சு பாக்குறேன் மச்சான். அவளும் போன் எடுக்க மாட்டேங்கிறா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மச்சான். ஒரே டென்ஷனா இருக்கு மச்சான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, சீக்கிரமே வந்துருவாங்க மாப்ள. வந்துகிட்டு இருப்பாங்க. மச்சான் நல்ல நேரத்துக்கு இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள அவங்க வந்து ரெடியாகி தாலி கட்டணும்ல. கவலைப்படாதீங்க, வந்துருவாங்க. ஏய் ஐயா வணக்கங்கய்யா. வாங்க வாங்க வாங்க. சரி நாங்க வரோம். அண்ணி, ஆ? ஐஸ்வர்யாவும் சேதுவும் இன்னும் மண்டபத்துக்கு வராம இருக்காங்க. ஆமா அண்ணி, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியா? என்ன சொல்றீங்க சுகன்யா? ஆமா, இப்பதான் ஃபோன் பண்ணி பார்த்தேன், அவங்க எடுக்கவே இல்ல. அவங்க வராம இருக்கிறது கவலையா இருக்கு அண்ணி. பதட்டப்படாதீங்க, என்னன்னு விசாரிக்கலாம். ஆ